ஞானத்தை கொடுக்கக்கூடியவைகள், வெறும் கிரியைகள் அல்ல. அப்படியாக இந்த சதாசிவாதிகளை தெரிந்து அந்த முறையில வினை பயன்களை எல்லாம் முற்றி பெற்றதால எதுக்கு சொல்ல வந்த, தர்ப்பணம் பண்ற அதிகாரம் மாதிரி பூஜை பண்ற அதிகாரம் புத்திரகனாக இருந்தால் சிவ பூஜையே எடுத்துக்கலாம், விருப்பப்பட்டா எடுத்துக்கலாம், விசேஷ தீட்சைக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாம சாதக தீட்சை நிர்வாண தீட்சை ஆகிட்டா கட்டாயம் பண்ணியா. இந்த புபுக்ஷு முமுக்ஷு சபீஜ நிர்பீஜ விவகாரத்தால ரெண்டு விதமா அதிகாரம் கொடுத்தும் பண்ணலாம், அதிகாரம் கொடுக்காமலும் பண்ணலாம். இப்ப எல்லாம் எங்க தீட்சை பண்ணி வச்சா அவன் எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுடுவாங்கன்னு தீட்சையே பண்ணி வைக்காம போயிடலாம். அப்ப இந்த சம்ஸ்காரமே அழிந்து போய்விடும். அப்படி பண்ணக்கூடாது. சாதுர்வர்ணத்துக்கு நம்ம அதிகாரியாக இருக்கிறதாக அவ பண்ணிட்டதால அவளுக்கு நீ அதிகாரம் குரு கொடுக்காம பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதுதான் இப்பதான் சர்டிபிகேட்டே கொடுக்குறாரு, தீட்சை பெற்றுருக்கான், இதுலதான் அதிகாரம் அப்படின்னு. அவன் எப்படி திருப்பி வந்துட முடியும்? அதனால எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒரு 300 பேராவது சிஷ்யா இருக்கணும்.